சென்னை சிவானந்தா சாலையில் உள்ள டிடி அலுவலகத்தில் மத்திய அரசின் தூய்மை வாரம் முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம். அரசாங்கம் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு அவர்கள் கேள்விக்குறியாக இருக்கிறது. இன்னைக்கு போலீஸ்காரங்க யார் பார்த்தாலும் இன்னைக்கு கையில் துப்பாக்கி எடுத்து யாரை வேணாலும் சுடுகின்ற சூழ்நிலை தான் இருக்கிறது. அப்போ ஜட்ஜ் எதுக்கு, கோர்ட் எதுக்கு, வக்கீல் எதுக்கு, ஜுடிஷியல் சிஸ்டம் எதுக்கு? குற்றவாளிகளை அவர்கள் கைது செய்கிறார்கள்னால் குற்றவாளிகளை சட்டத்தின் நிறுத்த வேண்டியதுதான் காவல்துறையினுடைய கடமையாக தவிர அவர்கள் நான் நினச்சா எடுத்தோன்னா துப்பாக்கி எடுத்து டபுன்னு சொல்கிறது என்ன, தீபாவளி துப்பாக்கி எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறதுக்கு. அப்போ ஜுடிஷியரி எதுக்கு இருக்கிறது? சட்டம் எதுக்கு இருக்கிறது? இப்போ சட்டத்தினுடைய ஆட்சி, சட்டத்தினுடைய மாண்பு, இது டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 21 அடிப்படை வாழ்வுரிமையை கொடுத்திருக்கிறது. நீங்கள் சட்டத்தின் முன்னால் நிறுத்துங்க ஒவ்வொருத்தரையும். ஆனால் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கை அவர்கள் கெடுத்துவிட்டு இன்றைக்கு ஏதோ ஒருத்தரை துப்பாக்கியில் என்கவுண்டர் போட்டால் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கின்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நடக்காது. அவர் துணை முதலமைச்சராக ஆனால் அவருடைய குடும்பத்தில் அடுத்த ஒரு வாரிசுக்கு ஒரு பதவி உயர்வு ஏற்கனவே திரு கருணாநிதி அவர்கள், அப்புறம் ஸ்டாலின் அவர்கள், இப்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், இதுக்கடுத்து இன்னும் அடுத்த ஸ்டாலின் அவர்கள், இப்படி அடுத்தடுத்து தான் வறுமை ஒழிய இதனால் தமிழகத்திற்கு எந்தவித முன்னேற்றத்தையும் அல்லது பலனையும் கொடுக்கக்கூடியதாக இருக்காது. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அதில் அவர் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்ற பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தார். அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.